எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். 22:7ஆம் வசனம் எசேக்கியேல்ல. அதை வாசிக்கிறேன். உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். இஸ்ரவேலின் அதிபதிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அதை ஆண்டவர் கண்டிக்கிறார். அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறார். ஒரு பெரிய பட்டியல் போடுகிறார். அந்த பட்டியலில் ஒன்று, தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். தாய் தகப்பனை நீ மதிக்கலை, திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். கணவனை இழந்தவர்களை, தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அப்போதெல்லாம் அவர்கள் ரொம்ப, இப்போதும் அவர்களுக்கு பலவீனமான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அந்த நாட்களிலே ஒரு குடும்ப தலைவரை ஒரு குடும்பம் இழந்துவிட்டால் பல விதங்களிலே அது படுமோசமாக பாதிக்கப்படும். அப்படிப்பட்டவர்களை ஒடுக்கினார்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். பரதேசி என்றால் வேற ஊர்க்காரன், வேற நாட்டுக்காரன். அவனுக்கு இந்த நாடு கிடையாது, இந்த ஊர் கிடையாது. இங்கே வந்து இருக்கிறான், வேலை செய்கிறான், பிழைப்புக்கு வந்திருக்கிறான், இல்லை எதுக்கோ வந்து இருக்கிறான். சோஜர்னர் என்று சொல்லலாம், அந்நியன், ஃபாரினர்னு சொல்லலாம். அவன் ஒரு பயணி, வழிப்போக்கே, அந்த வழியாக போகிறான். சிலவன் அங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து தங்கியிருக்கிறான். இப்போ நம்ம ஊரில் இருக்கிறான், நம்ம தெருவில் இருக்கிறான். அவனுக்கு இடுக்கண் செய்தார்கள். உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, இடுக்கண் செய்தார்கள். சமீபத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாய் அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்தவர்களையெல்லாம் கைது செய்து கையிலும் காலிலும் விலங்கிட்டு சரக்கு விமானத்தில் ஏற்றி, இராணுவ சரக்கு விமானத்தில் ஏற்றி அவங்க நாட்டிலே கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. கொலம்பியா மட்டும் கொலம்பியா ஒரு சின்ன நாடு தான், தங்களுடைய பயணிகள் விமானத்தை அனுப்பி அவர்களை அழைத்து கொண்டார்கள். எங்கள் நாட்டு மக்களை அவமானப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் செய்தார்கள் என்று செய்திகளில் படித்தேன். நம்ம நாட்டில் 3 விமானங்களில் 300க்கும் மேற்பட்டவர்களை கைகளில் கால்களில் விலங்கிட்டு கொண்டு வந்து இராணுவ சரக்கு விமானத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அது பெரிய சர்ச்சையை கிளப்பியது. எப்படி கை கால்களில் அவன் உள்ளே நுழைஞ்சிட்டான் சட்டவிரோதமாக, சரி, அவனை நீங்கள் கைது செய்தீர்கள், அவனை கொண்டு வந்து நாடு கடத்திட்டீங்க, சரி. ஆனால் கை காலில் விலங்கிட்டு நீங்கள் எப்படி அழைத்து வரலாம்? அது தவறு. அது அவனை அவமானப்படுத்துவது. ஏன்னா மனித உரிமைகள் என்பதே விலங்கிடக்கூடாது. ஒரு கைதியை, ஒரு குற்றவாளியை கூட விலங்கிடக்கூடாது என்றுதான் மனித உரிமைகள் கழகம் சொல்லுகிறது. ஐநாவோடு இணைந்த மனித உரிமைகள் அமைப்பு சொல்லுகிறது. ஒரு விசித்திரமான விசேஷமான காரணம் இருந்தால் தான் அவன் மனநோயாளி, அவனை கை விலங்கிடலைன்னா யாரையும் தாக்கிடுவான் அல்லது தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்வான் என்கிற அப்படிப்பட்டதான காரணங்கள் இருந்தால் தான் கை விலங்கிடலாம். கை விலங்கு இல்லை என்றால் கை விலங்கக்கூடாது. கை விலங்கிடுவதற்கு விசேஷமான அனுமதி பெற்று தான் கை விலங்கிட வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகள், மனித உரிமைகள் விதிமுறைகள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டிலேயே அது மிக அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது, பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுகிறது. கடைபிடிக்க தவறினால் பெரிய சர்ச்சை ஆக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா மனித உரிமைகளில் ரொம்ப முன்னேறிய நாடு. மனித அபிமானம், சட்டம் இவற்றிலே மிகவும் முன்னேறிய நாடு. அங்கே எப்படி விலங்கிட்டு கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாகி பெரிய பிரச்சனையானது. நம்ம அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுத்தது என்றால், அது அவங்க நாட்டு பழக்கம். அவங்க நாட்டில் அப்படி தான் சட்ட விரோதமாக உள்ள நுழைகிறவர்களை விலங்கிட்டு தான் அவர்கள் நாடு கடத்துவார்கள். அது அவங்க அப்படி தான் செய்கிறாங்க. இன்றைக்கு நேற்றல்ல, எந்த காலத்திலும் அப்படி தான் செய்கிறார்கள். இந்தியாக்காரர்களுக்கு மட்டும் அப்படி செய்யவில்லை, எல்லா நாட்டுக்காரர்களுக்கும் அப்படி தான் செய்கிறார்கள். அது ஒரு காரியம். சட்டப்படி அதுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன். அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள், அங்கே இருக்கிற
ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு அமைப்பு நடத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட அகதிகள் என்றும் அந்த ஒரு பரதேசி என்பதற்கு ரெஃப்யூஜிஸ், நம்ம நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்க, நம்ம ஊருக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்க அகதிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு உணவு தயாரித்து உடை கொண்டு போய் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினரை அந்த ஆவணப்படத்திலே காட்டினார்கள். ஆவணப்படம் எடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் நம்முடைய நாட்டுக்கு தஞ்சம் புகுவதற்காக வருகிறார்கள், அடைக்கலம் தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யலை, அது ரெண்டாவது விஷயம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரையும் கொண்டு போய் உணவு கொடுக்குறோம், அதையெல்லாம் காட்டினார்கள். இவங்க போய் உணவு தயாரித்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு உடைகள், குளிர் அதிகமாக இருக்கும், உடைகளை கொடுக்குறார்கள். அவங்க சொல்கிறாங்க, பல நாடுகளில் பாதுகாப்பு இல்லை. சில ஆப்பிரிக்க நாடுகளில் உள்நாட்டு யுத்தம் நடக்குது, அங்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் உயிர் பாதுகாப்புக்காக இங்கே வராங்க. அங்கே அமெரிக்க நாட்டு குடிமக்கள், தேவனுடைய பிள்ளைகள் சிலர், இந்த அகதிகளுக்காக அமைப்பு நடத்துகிற சிலர், அவங்க சொன்ன ஒரு காரியத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சிலருக்கு தரித்திரம், சில நாடுகளில் தரித்திரம், உணவுக்கு கூட வழி இல்லை. ஆக பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்கே வந்தால் நல்லபடியாக சாப்பிடலாம், நல்லா உடை உடுத்தலாம், பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும்னு வராங்க. அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பைபிள் அப்படி தானே சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்கள் கருத்து. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ, நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த கருத்தை கேட்ட பிறகு எனக்குள்ளே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. நான் கூட நினச்சேன், ஏன் அந்த நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக உள்ளே நுழையணும்? 40 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏஜென்ட்டுகளுக்கு குறுக்கு வழியிலே காட்டு வழியிலே நடந்து போய் லாரியில் போய் உயிர் விட்டவர்களாக இருக்கிறார்கள். ட்ரெயினு கூரைக்கு மேலே படுத்துக்கிட்டு போய் உட்கார்ந்து போய் உயிர் விட்டவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு ரயிலுக்கு பேரே மரண ரயில். அதை பற்றி ஒரு ஆவணப்படம் நான் பார்த்தேன். அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த ஜனநாயக கட்சிக்காரங்க கொஞ்சம் கண்டிப்பாக இல்லை. யாராவது வந்து அவங்கள கைது செய்வாங்க, அவங்கள அதுக்கான ஒரு முகாமில் வைத்திருப்பார்கள், அவர்களை விசாரிப்பார்கள். அவர்கள் சரியானவர்கள் தானா, இல்லை அங்கே எதுவும் கொலை எதுவும் பண்ணிட்டு வந்துட்டாங்களா, தீவிரவாதிகளா, பயங்கரவாதிகளா, அவங்க நாட்டில் அவங்க எப்படிப்பட்டவங்க, அதெல்லாம் அந்த 1 வருஷ காலம் அல்லது சில மாத காலத்தில் தீர விசாரித்து அவங்களுக்கு கொடுக்கலாமா, அடைக்கலம் கொடுக்கலாமா என்று யோசித்து பெரும்பாலும் அடைக்கலம் கொடுத்துருவாங்க. இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது, இங்கே இருக்கிற நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து அகதியாக வர்றவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க அப்படின்றதாக இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள். அப்படி ஒரு மாற்று கருத்து அங்கே இருக்குது. அமெரிக்காவிலே குடிமகனாக இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்குறான் தான் நிறைய சம்பளம் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி வேற ஒரு நாட்டிலேருந்து சட்டவிரோதமாக உள்ள நுழையிறவனுக்கு சம்பளம் ரொம்ப கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொடுத்தா போதும், முதலாளிக்கு லாபம். அப்படி ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இது எப்படியோ நம்ம ஊரில் இருக்கிற வேற ஊருக்காரன் அல்லது நம்ம ஊர் வழியாக பயணம் செய்கிறவன் வழிபோக்கன் அல்லது வேற ஒரு நாட்டிலேருந்து வேற ஒரு ஊர்லேருந்து நேபாளிலேருந்து ஒரு கூர்க்கா வந்து ஒரு குடும்பம் இங்கே தங்கியிருக்கு. நான் இருக்கிற ஊர் ஒரு சின்ன ஊர் தான். அது கிராமம்னு சொல்ல முடியாது, நகரம்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வரும். பரதேசியை நீ கைவிட்டுறாத. நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், பரதேசியை கைவிட்டுறாத. அந்த கூர்க்கா ராத்திரியெல்லாம் காவல் காப்பார். நான் சில நாள் நடுராத்திரி வரும்போது பார்த்துருக்கேன். ராத்திரி ரோந்து போவார், போலீஸ் அதை ஆதரிக்கிறது. வீடு வீடாக போய் மாதம் பணம் கேட்பார். ஆனால் அவரை 10 தடவை அலைய வைப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. 50 ரூபா கூட கொடுக்கறது கஷ்டம். ஆனால் அவரை நான் அலைய வைக்கிறது இல்லை. அவர் முதல் தடவை வரும்போதே பணம் கொடுத்துருவேன். மற்றவர்களுக்கு கொடுக்கறத விட கொஞ்சம் அதிகமாக, சில மடங்கு அதிகமாக தான் கொடுப்பேன். ஏனென்றால் அவர் இன்னொரு நாட்டுக்காரன் இங்கே வந்து அவன் குடும்பமாக இருக்கிறான். இங்கே வந்து அவன் ராத்திரியெல்லாம் கண் விழித்து வேலை செய்கிறான். வீடு வீடாக போய் பணம் வசூலித்து தான் அவன் சாப்பிட்றான். அவனை நம்ம கைவிட்டுறக்கூடாது, அவனை ஆதரிக்கணும். ஆண்டவரை பற்றி சொல்கிறது 2வது விஷயம். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதை நாம் தவறும்போது
அவர் வருத்தப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஏதாவது கெடுதி செய்யும்போது, இடையூறு செய்யும்போது அவர் கோபப்படுகிறார். ஆகவே வழிப்போக்கர்கள், அகதிகள், அந்நியர்கள் விஷயத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்வோம். ஆமென்.